வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சூடான சுவையான குடல் வறுவல் வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். குடல் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குடல் ஃப்ரையை வந்து வீட்டிலேயே நம்ம சூப்பராக எப்படி செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு வந்து நம்ம ஒரு ஆட்டு குடலை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வாங்கி சுடுதண்ணியில் போட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணணும். அதில் வந்து இந்த பிளாக் கலரில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு அதை ஒரு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா வந்துடும். அதற்கப்புறம் வந்து அது சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. இப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த குடலில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதாவது ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி வந்து சேர்த்திக்கணும். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கணும். இது வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய குடலினுடைய அளவை பொறுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மஞ்சப்பொடியினுடைய அளவையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 விசில் இல்லை 12 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வைக்கணும். இதை வந்து நம்ம தனியாக வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது குடல் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தனியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம வேக வைக்கும் பொழுதே வந்து இந்த தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது சேர்த்திக்கிட்டோம்னா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு இப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக இப்போ இருந்தே நல்லா ஊறிடும். இந்த எல்லா குடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பினுடைய டேஸ்ட் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுவல் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவுக்கு உண்டான நம்ம டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து சுவையாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10லிருந்து 12 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். குறைஞ்சது 10 விசில் விட்டாதான் இது வந்து நல்லா வேகும். இது வந்து ஒரு 10லிருந்து 12 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த 10 விசில் வர்றதுக்குள்ள நம்ம அதற்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதற்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னன்றதை சொல்லிடுறேன். சோம்பு கொஞ்சம், பட்டை, அப்புறம் கிராம்பு, இந்த பூ ஒரு பூ எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி இருந்தால் கூட போதும், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கடுகு, இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சட்டி வந்து வச்சாச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மண் சட்டியில் வந்து செய்கிறோம். நீங்களும் வந்து மண் சட்டி கிடைச்சா அதில் செய்யுங்க, டேஸ்ட் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது வந்து குடல் வறுவல் செய்ய போகிறோம், குடல் ஃப்ரை. வீட்டிலேயே சூடான சுவையான குடல் ஃப்ரை வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். அடுத்ததாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். அடுத்து பட்டை, அப்புறம் இந்த பூ ஒரு பூவும் இந்த கிராம்பு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அதற்கு பிறகு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். வெங்காயம் வந்து சொல்ல மறந்துட்டேங்க. கொஞ்சம் வெங்காயம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். வெங்காயத்தை சொல்ல மறந்துட்டேன். பல்லாரி வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குடலில் வந்து நிறைய வெங்காயம் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்தி போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து வெங்காயம் அளவாக இருந்தால் போதும் அப்படின்னா குவான்டிட்டி வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை போட்டு
அந்த நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த ஷேடு வந்து இந்த வெங்காய கலர்லேருந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு அதை விட்டுருங்க. நல்லா வணங்கட்டும். இது வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் வந்து போட போகிறோம். இந்த கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம போட போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிட்டே இருக்கணும். டேஸ்டான குடல் வறுவல் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்றதாங்க ஹெல்த்து. கடையிலெல்லாம் நம்ம போய் வாங்குவோம், கொஞ்சமாக குவான்டிட்டி கொடுத்துட்டு மினிமம் 70-80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் இல்லை 110 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம வீட்டில் ஒரு கிலோ இல்லை அரை கிலோ பக்கமே நம்ம வாங்கி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போது நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் குடலினுடைய அளவு வந்து ஒரு அரை கிலோ பக்கம் இருக்கும். அதற்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இந்த வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்து கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்து வந்து மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும், அப்புறம் காரத்தை கம்மி பண்ண முடியாது. அதனால அளவான குவான்டிட்டி வந்து மிளகாய் தூள் போட்டால் போதும். இதை போட்டு நல்லா நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த மண் சட்டியில் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் சரி வாசனையும் சரி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மண் சட்டி சமையல் வந்து உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது கறி குழம்புல வச்சாலும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதில் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சுவையை வந்து கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லணும் இல்லையா. ஒரு ஐடியாக்காக நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே குடல் ஃப்ரை செய்ய தெரியும், இருந்தாலும் எப்படி வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க யூடியூப்பில். மேபி அவங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்க வந்து இந்த இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ வெங்காயம் வந்து எல்லாம் அந்த மிக்சப் ஆயிடுச்சு மசாலாவோட. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குடல் வந்து எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வேக வச்ச குடல் இருக்கு இல்லையா, மஞ்சள் பொடியெலாம் போட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே வடித்து தண்ணியை வந்து நல்லா ஊற்றிட்டு அதை வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த மசாலாவோடு இது நல்லா மிக்சப் ஆகட்டும். கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கிறோம், கல்லுப்பு. இது நல்லா கலக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து வேக வச்சிருக்க குடலை வந்து எடுத்து அதில் போட்டுடலாம். லைட்டாக இங்கே பாருங்கள் கொதி வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த குடல் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா,
அது வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ஃப்ரை வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலும் நல்லா தெரியும், கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதாவது வெந்துக்கிட்டு இருக்கு. இது செய்யும்போதே நாக்கு நான் சொல்கிறத கேட்க மாட்டேதுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லுது. இருந்தாலும் நம்ம சமையல் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுறேன். இது நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த குடலை வந்து அதில் போட்டுடலாம். குடலை வந்து அதில் போட்டுட்டு இந்த குடலை வந்து நல்லா போட்டு ஃபுல்லாக பிரட்டி விட்டுடலாம். அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியில் வந்து ஃபுல்லாக முங்குற மாதிரி நல்லா வேகிற மாதிரி அதில் போட்டுருங்க. இது அப்படியே இந்த மசாலா வந்து இந்த குடலில் வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அது கொதிக்கணும், வேகணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஆவி வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வெந்துடும். ஏன்னா வந்து மேலால் இருக்கக்கூடிய அந்த பீஸ் எல்லாம் வந்து நல்லா வேகணும் அப்படின்னா நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதனால் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா இப்போ வெந்துருச்சு. நம்ம அந்த மூடி வச்சது வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். அடுத்து வந்து காரத்துக்காக வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து பெப்பர் வந்து நம்ம மேலால் தூவிக்கலாம். ரொம்ப லைட்டாக போட்டால் போதும், நிறையா போட்டால் காரம் அடிக்கும். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு, மல்லித்தூள் மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், அந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அடுத்து வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் மிச்சம். அதையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் வாங்க. சுவையான குடல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சத்தான உணவு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என் பெயர் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.